ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாக்ஸ் டாபிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதாவது டிட் யூ நோ சீரீஸ் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பாக்ஸ் பாக்ஸாக வந்து ஒவ்வொரு லெசன்லையுமே வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த டிட் யூ நோ எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒவ்வொரு பாடத்துக்கும் சிக்ஸ்த்தில் வந்து ஜிஎஸ்ல வந்து ஒரு 5 பாடம் இருக்குது, 10 பாடம் இருக்குது அப்படின்னா அந்த பாடங்களில் இருக்கக்கூடிய பாக்ஸ் டாபிக், இம்பார்ட்டண்டான பாக்ஸ் டாப்பிக்கை மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு சீரீஸாக நம்ம வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம். சரியா? ஸோ இதனால உங்களுக்கு என்ன சார் நம்மளுக்கு வந்து புரோஜனம், இதனால நம்மளுக்கு என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ பாக்ஸ் டாபிக்ல இருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து வரும். இது நீங்கள் பழைய ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு தெரியும். பிகினர்ஸாக இருந்தால் இப்போ சொல்கிறோம், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஒவ்வொரு லெசன்லையுமே வந்து குட்டி குட்டி பாக்ஸாக கொடுத்து அதில் ஒரு சில தகவல் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அந்த தகவல்கள் வந்து அந்த லெசனுக்கு சம்மந்தப்பட்டதாகவும் இருக்கலாம். ஒரு சில நேரம் வந்து அந்த லெசனுக்கு வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்களும் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அப்படிப்பட்ட பாக்ஸ் டாப்பிக்கை வந்து நம்ம லெசனாக படிக்கும்போதும் படிப்போம். ஆனா என்ன ப்ராப்ளம்னா, நம்ம ஒரு சில நேரங்கள்ல அத ஈஸியா வந்து கடந்து போயிருவோம். சரியா? ஸோ தெரியாம வந்து மிஸ் பண்ணிட்டு போயிருவோம். ஸோ அந்த மாதிரி நெறைய பேருக்கு வந்து நடந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி அவங்க நெறைய கொஸ்டின்ஸ இதனால மிஸ் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. சரியா? ஸோ அதனால நம்ம அத வந்து நடக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி தான். இப்போதைக்கு நம்மளுடைய பேஸ்மெண்ட் ஓகேவா? உங்களுடைய பேஸ்மெண்ட்ட நீங்க ஸ்ட்ராங் ஆக்குங்க. எல்லாருமே ரொம்ப அவசரப்படுறீங்க. புரியுதா? இப்ப நெறைய பேர் வந்து நம்ம குடுத்தத ஒரு சில பேர் வீடியோவ முதல்ல ஃபுல்லா கவனிங்க. தயவு செஞ்சு வீடியோவ ஃபுல்லா கவனிங்க. வீடியோல நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ, அதையே திரும்ப வந்து கீழ கமெண்ட்ல வந்து கேட்குறீங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து வீடியோல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத முழுசா கவனிங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எந்த ஒரு முயற்சியும், எந்த ஒரு விஷயத்தையும் முடியிற வரைக்கும் பண்ணுங்க. கடைசி வரைக்கும் பண்ணுங்க. உங்கனால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணாதீங்க. உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. தயவு செஞ்சு உங்களால எவ்வளோ முடியுமோ, என்னால இவ்வளோ தான்ப்பா முடியும். என்னால 10 நிமிஷம் வீடியோல 5 நிமிஷம் தான் பார்க்க முடியும் அப்படின்னா, நீங்க டிஎன்பிஎஸ்சி வந்து உங்கனால கிளியர் பண்ண முடியாது. ஓகேவா? என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் உண்ம. ஏன்னா, ஒரு ஃபுல் கன்டென்ட் ஒரு ஒரு 10 நிமிஷம் வீடியோ போடுறோம் அப்படின்னா, அதுல வர ஒவ்வொரு நிமிஷமும் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதா? அப்படி நீங்க வந்து அவ்வளோ ரெஸ்பான்சிபிள் எடுத்து நீங்க அவ்வளோ தூரம் நீங்க வந்து உங்களோட டைம் மேனேஜ்மென்ட்ல உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டில நீங்க கரெக்ட்டா இருந்து, நீங்க அந்த அளவுக்கு நீங்க எஃபோர்ட் போட்டீங்கன்னா மட்டும் தான் உங்கனால படிக்க முடியும். நீங்க 10 நிமிஷம் வீடியோ போட்டீங்கன்னா, நான் வந்து 4 நிமிஷம் பார்ப்பேன், 5 நிமிஷம் பார்ப்பேன். அவ்வளோதான் எனக்கு டைம் இருக்கு அப்படின்னா, அப்ப அதுக்கு அடுத்து ஒரு 5 நிமிஷம் நாங்க ஒரு தகவல் வந்து உங்களுக்கு குடுத்துருப்போம். ஒரு டேட்டா வந்து உங்களுக்கு குடுத்துருப்போம். அது வந்து நீங்க படிச்சிருக்கவே மாட்டீங்க. அப்ப அத பத்தி அங்க கேள்விகள் வரும். அப்ப நீங்க எப்படி கிளியர் பண்ண முடியும்? புரியுதா? ஒரு விஷயத்த செஞ்சீங்க அப்டின்னா, தயவு செஞ்சு ஃபுல்லா செய்யுங்க. எனக்கு வேலை வேணுங்க. நான் கவர்மெண்ட் ஆஃபீசர் ஆகணும். நான் போஸ்டிங்க்கு போகணும். என்னைய அவமானப்படுத்துறவங்க முன்னாடி நான் வந்து சாதிச்சு காட்டணும். அப்டின்னு நெனச்சீங்கன்னா பாருங்க. புரியுதா? அந்த ஒரு வெறி இருந்துச்சுன்னா, நான் வந்து அரசு வேலைக்கு போகணுங்கிற அந்த ஒரு வெறியும், அந்த ஒரு உத்வேகமும் இருந்தால் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. நம்மளோட கன்டென்ட்ட பாருங்க. நம்மள வந்து ஃபாலோ பண்ணுங்க. சரியா? அப்டி இல்லாதவங்க தயவு செஞ்சு ஃபாலோ பண்ண வேண்டாம். சரியா? ஏன்னா இது வந்து நீங்க அதிகபட்சமான ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களுடைய அதிகபட்சமான எஃபோர்ட், உங்களுடைய அதிகபட்சமான ஹார்ட் ஒர்க்க போட்டு நீங்க சாதிக்க வேண்டிய ஒரு ஃபீல்ட் இது. ஓகேவா? நீங்க ஏனோ தானோன்னு வந்து நம்ம ஏதோ வந்து சிலபஸ் செமஸ்டருக்கு படிக்கிற மாரி, கிளாஸ் டெஸ்ட்டுக்கு பப்ளிக் எக்ஸாம் படிக்கிற மாரி, ஏதோ நம்ம ஒரு 10 பாடத்துல ஒரு 5 பாடம் படிச்சுட்டோம்னா, அட்லீஸ்ட் ஒரு பாஸாவது ஆயிரலாம். அது அந்த சீனே இங்க கிடையாது. 10 பாடம் அவங்க சிலபஸ்ல குடுத்துருக்காங்கன்னா, நம்ம 15 பாடம் படிக்கணும். புரியுதா? இங்க காம்படிஷன் அந்த அளவுக்கு லெவலுக்கு வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஸோ, அதனால கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருங்க. வீடியோஸ நல்லா கவனமா பாருங்க. நோட்ஸ் எடுத்து படிங்க. அப்பதான் உங்களுடைய சந்தேகங்கள் வந்து தீரும். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்ப பேஸ்மெண்ட்ல தான் இருக்கோம். நம்மள இப்ப பொறுத்தவரைக்கும் நம்ம பேஸ்மெண்ட்ட ஸ்ட்ராங் பண்ணணும். புரியுதா? அதனால அவசரப்படாதீங்க. சார் அந்த டெஸ்ட், இந்த டெஸ்ட், சார் ஃபுல் டெஸ்ட் குடுங்க. அது எல்லாமே வந்து குடுக்கலாம். சரியா? ஸோ மேக்ஸ்லயுமே வந்து ரீசனிங் டாபிக் வந்து ஆட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் அதுக்கு போன வீடியோலயே வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரியா? இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த டாபிக் மெயின் டாபிக்க பாருங்க. அடுத்தடுத்து போலாம். இப்ப ஆரம்பத்துல இப்படிதான் எல்லாருமே ஆர்வமா இருப்பீங்க. நான் அத படிக்கிறேன், இது படிக்கிறேன். ஒரு 10 நாள் படிப்பீங்க. 11ஆவது நாள் என்ன இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி மூடி வச்சுட்டு போயிருவீங்க. புரியுதா? உங்கள பத்தி, உங்களுடைய மனநிலைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஓல்டு ஸ்டூடெண்ட்டா இருந்தா இது உங்களுக்கு தெரியும். நீங்க இத கேட்டுட்டு நான் இத சொல்றத கேட்டு இது நீங்க கரெக்ட்டா இல்லையாங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் உண்ம. புரியுதா? நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு நான் திரும்பவும் சொல்றேன். தயவு செஞ்சு அவசரப்படாம பொறுமையா இருங்க. நாங்க என்ன குடுக்குறோமோ ஒன் பை ஒன்னா ஃபாலோ பண்ணுங்க. புரியுதா? ஷெட்யூல்ல என்ன குடுத்துருக்கோமோ, அததான் நாங்க வீடியோஸாவும் குடுப்போம். சரியா? ஷெட்யூல் வேற, வீடியோஸ் வேற கிடையாது. ஷெட்யூல்ல நாங்க குடுக்குறத நீங்க புக் வைஸும் படிச்சுக்கோங்க. நாங்க குடுக்குற வீடியோவே ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா, அதுல வந்து எப்படி கொஸ்டின்ஸ் வரும்? எந்தெந்த ஏரியா இம்பார்ட்டன்ட்? இதுக்கு முன்னாடி எந்த ஏரியாலருந்து கொஸ்டின் வந்திருக்கு? அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நம்ம அந்த வீடியோக்குள்ள சொல்லியிருப்போம். ஒரு வீடியோ இப்ப இந்த இந்த டிடியூனோவ வந்து நம்ம எடுத்து வந்து போடுறோம். உங்களுக்கு தெரியுமா? இது வந்து உங்களுக்கு புக்ல இல்லாம இல்ல. புரியுதா? இருந்தாலும் நம்ம ஏன் உங்களுக்கு தனியா எடுத்து குடுக்குறோம் அப்படின்னா, நீங்க இன்னும் அத கவனமா பார்க்கணும்.
ஏன்னா அந்த ஏரியா இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறனால தான் இந்த ஒரு டாபிக் வந்து குடுக்குறோம். ஓகேவா? தமிழ பொறுத்தவரைக்கும் இலக்கணமும் அப்படிதான். நீங்க இயல் வைஸ் படிக்கும்போது இலக்கணத்த படிச்சுக்கிட்டே போங்க. இலக்கணம் டாபிக் இடையில வர்றத பார்த்துக்கிட்டே போங்க. நம்ம சிலபஸ் வைஸும் தனியாவும் நடத்துவோம். ஏன்னா தமிழ்ல ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க, "சார் ஏன் புக் வைஸ் போறதுக்கு சிலபஸ் வைஸ் போலாமே" அப்படின்னு கேட்டிருந்தாங்க. புரியுதா? நம்ம புக் வைஸும் போவோம், சிலபஸ் வைஸும் போவோம். டபுள் ஸ்ட்ராங் பண்றோம். அத வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம இது மட்டும் தான் வருமா? இது வராது. அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொன்னா தான் வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். புரியுதா? எல்லாத்தையும் உங்கனால ஒரே நேரத்தில பண்ண முடியாது. அப்படி நீங்க எல்லாத்தையும் ஒரே நேரத்தில நீங்க பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கான ரிசல்ட் பெருசா கிடைக்காது. புரியுதா? ஒரு நேரத்தில ஒரு வேலைய பார்க்கறது தான் சரியா இருக்கும். சரியா? அதனால தான் நம்ம ஒவ்வொன்னா வந்து உங்களுக்கு குடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம உங்கள டபுள் ஸ்ட்ராங் பண்றோம். நாங்க வந்து உங்கள வந்து டபுள் ஸ்ட்ராங் பண்றோம். ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் இதே மாரி நான் புக்க எடுத்து ஃபர்ஸ்ட்லருந்து கடைசி பக்கம் வரைக்கும் திருப்பிக்கிட்டே இருக்கிற மாரி ஏனோ தானோன்னு ஒரு வந்து அப்படியே பட்டும் படாம படிக்கிறதுக்கான ஷெட்யூல் வந்து நம்ம குடுக்கல. சரியா? நம்ம குடுத்துருக்க ஷெட்யூல் வந்து எப்படின்னா, உங்கள ஆழமா உங்கள எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பாடத்துல டெப்த்தா கொண்டு போக முடியுமோ, அவ்வளோக்கு அவ்வளோ டெப்த்தா திரும்ப அந்த பாடத்த படிக்க வச்சு ரிவிஷன் குடுத்து, டெஸ்ட் குடுத்து உங்கள அதுல ஸ்ட்ராங் பண்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்து பேசிக்லேருந்து போய்க்கிட்டு இருக்கோம். சரியா? அதனால கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். சரியா? பொறுமையா இருங்க, நிதானமா இருங்க. என்ன குடுத்துருக்கோமோ அத வந்து தரோவா படிங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து எக்கனாமிக்ஸ் வீடியோ இப்ப தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி குடுத்துருந்தோம். அடுத்து பாலிட்டி வீடியோ வந்து கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட்டு எக்கனாமிக்ஸ தரோ பண்ணுங்க. எக்கனாமிக்ஸ்ல இப்ப அந்த லெசன்லேருந்து நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் அடிச்சுருவீங்களா? 100 கேள்வி இப்ப குடுத்தோம் அப்படின்னா, 100 கேள்வி நீங்க போட்டுருவீங்களா? சார் என்ன சார் இது 100 கேள்வி எப்படி சார் போட முடியும்? 100 கேள்வி போடணுங்க. அப்படி படிங்க. அதுக்கு தான் இவ்வளோ டைம் குடுத்துருக்கு. அதுக்கு தான் இந்த ஒரு ஷெட்யூல். நீங்க ஏனோ சும்மா ஒரு 2 நாள்ல உட்கார்ந்து ரீட் பண்ணிட்டு, நான் 100க்கு ஒரு 70 கொஸ்டின் அடிச்சுட்டேன் சார். 80 கொஸ்டின் அடிச்சுட்டேன். பெரிய விஷயம் சார். 90 கொஸ்டின் அடிச்சுட்டேன் சார். 95 கொஸ்டின் வேஸ்ட்டு. 3 நாள் உங்களுக்கு டைம் குடுத்துருக்கு. ஒரு லெசனுக்கு 3 நாள் டைம் குடுத்துருக்கு. புரியுதா? அப்படிங்கிறம்போது, அந்த லெசன்ல 100 கேள்வி வந்தா நான் 100யும் அடிப்பேன். அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் அளவுக்கு நீங்க படிக்கணும். ஓகேவா? சரி ஓகே. நம்ம இப்ப வந்து டாபிக் குள்ள போலாம். நம்ம பேசிட்டே இருந்தா அதிகமா பேசலாம். நான் ஒரு லைவ்ல வரேன். இன்னைக்கு இல்ல நாளைக்கு வந்து நான் ஒரு லைவ்ல வரேன். இங்க கொஞ்சம் கரண்ட் ஃப்ளக்சுவேஷனா இருக்கு. மழை பெய்றதுனால. ஸோ, அதனால நம்மனால லைவ் வர முடியல. நம்ம நெறையா பேச வேண்டியது இருக்கு. நான் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு நம்ம ஷெட்யூல்ல என்ன குடுத்துருக்கோமோ, அத வந்து நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. சரியா? சரி, இப்ப வந்து நம்ம இந்த பாக்ஸ் டாபிக் பத்தி பார்க்குறோம். இதுல என்ன நம்ம உங்களுக்கு குடுக்க போறோம்னா, 6த்துலருந்து 12த் வரைக்கும் நான் ஒவ்வொரு பாடத்துக்கும் என்னென்ன பாக்ஸ் டாபிக் இருக்கோ, அத மட்டும் உங்களுக்கு தனியா எடுத்து குடுக்கலான்னு இருக்கேன். சரியா? இத வந்து நல்லா நோட்ஸ் எடுத்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப, 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 ரொம்ப உதவியா இருக்கும். இத இத இந்த இந்த ஒரு ஹெல்ப் இந்த ஒரு இதனுடைய ப பயன வந்து உங்களுக்கு எப்ப தெரியும் அப்டின்னா, நீங்க எக்ஸாம் ஹால்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து எழுதுவீங்க பார்த்தீங்களா? அப்பதான் இதனுடைய பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். சரியா? ஸோ, அதனால லெசன வந்து வீடியோ வந்து ஃபுல்லா கவனிங்க. இத எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு. இது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? டெய்லி இந்த மாரி நான் ஒவ்வொரு லெசன்ல உள்ள பாக்ஸ் டாபிக்கோட உங்களுக்கு வரேன். சரியா? டெய்லி ஒவ்வொரு வீடியோ போடுறேன். ஓகேவா? ஏன்னா நம்ம ஒரு இடத்த கூட விடுறதா இல்ல. ஒரு பாயிண்ட்ட கூட விடுறதா இல்ல. புரியுதா? அது மட்டும் தான். இந்த மனசு, இந்த ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸ் இருக்கிறவங்க மட்டும் நம்மளோட பயணிங்க. சரியா? இந்த ஏனோ தானோன்னு படிக்கிறது, அவசர அவசரமா படிக்கிறது, ஒரு 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 இடத்துல ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால் அப்படிங்கிற மாரி, ஒரு இடத்துல ஸ்ட்ராங் ஆகாம இன்னொரு இடத்துக்கு தாவுறது, அந்த மாரி உள்ளவங்கலாம் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க. இது ரொம்பவே வந்து கஷ்டம். புரியுதா? இந்த ஃபீல்டு இப்படிதான். நான் ஓப்பனா உடைச்சு பேசிட்டேன். நான் மத்த இது மாதிரி, நீங்க சும்மா படிங்க, அப்படி படிங்க, இப்படி படிங்க, சும்மா ரீட் பண்ணுங்க போதும். பிடிஎஃப் மட்டும் பாருங்க போதும். அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். ஹார்ட் ஒர்க் போடணும். ஏன்னா ஹார்ட் ஒர்க் போடாம யாருமே இங்க ஜெயிக்கல. புரியுதா? அத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யார் சொல்றதுன்னு கேட்டு ஏமாறாதீங்க. ஓகேவா? சரி ஓகேப்பா. இந்த இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல பாக்ஸ் டாபிக் பார்க்கலாம். இது வந்து வரலாறு என்றால் என்ன? அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டரியில உள்ள ஃபர்ஸ்ட் லெசன். சரியா? இது ஒரு சின்ன லெசன் தான். அதுக்காக தான் நான் கொஞ்சம் என்ன டீட்டெயில் சொல்ல வேண்டியதெல்லாம் நான் முன்னாடி வந்து சொல்லியிருக்கேன். ஸோ யாரும் வந்து தப்பா எடுத்துக்க வேணாம். ஸோ நெக்ஸ்ட் இதில நம்ம என்ன கன்டென்ட்டோ அத மட்டும் நடத்திருவோம். இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் லென்த்தா போகும். தப்பா எடுத்துக்காதீங்க. சரியா? ஸோ வரலாற்றில் காலம். இந்த வரலாற்றினுடைய காலத்த எப்படி கணக்கிடுறாங்க அப்படிங்கிறத குடுத்துருக்காங்கப்பா. அதாவது பொது ஆண்டுக்கு முன், பொது ஆண்டு அப்படின்னு வந்து குடுக்குறாங்க. அதாவது கிமு, கிபி. நம்ம இப்படி எடுத்துக்கலாம். சரியா? இந்த மாரி தான் வந்து கணக்கு வந்திருக்கு. அதாவது ஹையர் நம்பர்லேருந்து லோயர் நம்பர் ஆயி மறுபடி 0 வந்து அதுக்கப்புறம் லோயர் நம்பர்லேருந்து ஹையர் நம்பருக்கு வந்து போயிருக்காங்க. புரியுதா? வரலாற்றின் காலம் ஆண்டுகளில் கணக்கிடப்படுகிறது. பொது ஆண்டுக்கு முன் பொது ஆண்டு என்பது பொது ஆண்டிற்கு முன் பொது ஆண்டு அப்படின்னு அர்த்தம். சரியா? அதாவது இத ஷார்ட் ஃபார்மா குடுத்துருக்காங்க. இத இப்படியும் சொல்லுவாங்க. பொது ஆண்டுக்கு முன், பொது ஆண்டுக்கு பின்னுன்னு சொல்லுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து கிமு, கிபின்னும் சொல்லுவாங்க. சரியா? அதனால இது 2யுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. மெயினா பொது ஆண்டுக்கு முன், பொது ஆண்டு. அதுக்கப்புறம் கிமு, கிபி அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி. வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு. அதாவது ஹிஸ்ட்ரினா என்ன? வரலாறு அப்படின்னா என்ன? பேசிக்கா என்ன? இப்ப அதாவது இப்ப இன்டர்வியூலலாம் வந்து இந்த மாரி தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. நம்ம எல்லாமே படிச்சுட்டு போயிடுறோம்.
நம்ம வந்து கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸு, மேத்ஸ், கிக்ஸ் எல்லாமே படிச்சுட்டு போய் பயங்கரமா இன்டர்வியூல போய் ப்ரிப்பேர் பண்ணி உட்கார்றோம். அங்கே போனோனே அவங்க வாட் இஸ் கெமிஸ்ட்ரி? வாட் இஸ் பிசிக்ஸ்? வாட் இஸ் ஹிஸ்ட்ரி? அப்படி கேட்கும்போது பதில் வர்றதில்ல. இதனால தான் நெறைய பேருக்கு வந்து இப்ப இன்டர்வியூலாம் வந்து போகுது. சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் வந்து நெறைய கேட்குறாங்க. புரியுதா? அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஹிஸ்ட்ரினா என்ன? வரலாறுனா என்ன? கடந்த கால நிகழ்வுகள ஒரு கால வரிசையா 1980ல என்ன நடந்துச்சு? 82ல என்ன நடந்துச்சு? 90ல என்ன நடந்துச்சு? 92ல என்ன நடந்துச்சு? 2000ல என்ன நடந்துச்சு? 2001ல என்ன நடந்துச்சு? இந்த மாரி அத வரிசைப்படுத்தி, ஒரு கால வரிசைப்படுத்தி ஒரு பதிவு, ஒரு ரெக்கார்டு தான் வந்து ஹிஸ்ட்ரி அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? அடுத்து நாணயவியல். அதாவது நாணயம், அது தொடர்பான வரலாறு, இந்த அறிவியல் சார்ந்த துறையை வந்து நாணயவியல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? நாணயம், அதன் வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த துறை. நீங்க நாடோடிகள் படம் பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுல சசிகுமார் வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நெறைய காயின்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. புரியுதா? நெறைய காயின்ஸ்லாம் வந்து கனெக்ட் பண்ணி அத ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஸோ அந்த விஷயம் தான் இது. நாணயவியல்ங்கிறது அத பத்தின ஒரு சப்ஜெக்ட். சரியா? அடுத்து தகவல் அடுத்த டாபிக் பாருங்க. வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பதாகும். புரியுதா? அதாவது ஹிஸ்டரி அப்படிங்கிற அந்த வார்த்தை எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா, கிரேக்க சொல் ஹிஸ்டோரியா. ஓகேவா? இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஹிஸ்டோரியா அப்படிங்கிற வார்த்தையில இருந்து தான் ஹிஸ்டரி அப்படிங்கிற வார்த்தை வந்து வந்திருக்கு. அதிலிருந்து தான் வரலாறு. புரியுதா? வரலாறு அப்படிங்கிற வார்த்தை வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, விசாரிப்பதன் மூலம் கற்றல். அதாவது ஒருத்தவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது. ஓகேவா? இப்ப நீங்க நம்மள்ட்ட கேட்கிறீங்க பார்த்தீங்களா, சார் இந்த லெசன்ல இந்த டவுட் இருக்கு சார். இந்த லெசன்ல இந்த இது இருக்கு. இந்த மாரி விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறது. என்ன நடந்துச்சு? என்ன அப்படிங்கிறத விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறது. ஓகேவா? அடுத்து கல்வெட்டியல். கல்வெட்டுகளின் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறை. கல்வெட்டியல். இப்ப எப்படி நாணயவியல் பார்த்தோமோ, அதே மாரி கல்வெட்டியல் அப்படின்னு வந்து ஒரு துறை இருக்கு. சரியா? கல்வெட்டுக்கள வந்து பதிவு செய்யப்பட்ட செய்திகள ஆராய்வது. சரியா? இப்ப நம்ம நெறைய யூடியூப் வீடியோலயே வந்து பார்க்கலாம். நெறைய பேர் வந்து பழைய கோயில்களுக்கெல்லாம் போயி, அங்கே உள்ள கல்வெட்டுக்கள் எல்லாத்தையுமே வந்து வாசிச்சு காமிக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? வாசிச்சு காமிப்பாங்க. அதுல என்ன போட்டிருக்குங்கிறத ரிசர்ச் பண்ணி சொல்லுவாங்க. நெறைய சேனல்ஸ் இருக்கு. இந்த மாரிலாம் இருக்கு. ஸோ, அதெல்லாம் வந்து நீங்க போய் பாருங்க. சரியா? 1, 2 இத பாருங்க. அதெல்லாம் எதுக்காக சொல்றேன் அப்டின்னா, டைம் வேஸ்ட்டுக்காக சொல்லல. இந்த விஷயங்கள நீங்க நல்லா உள்வாங்கணும். புரியுதா? அண்டர்ஸ்டாண்டிங் தான் இனிமே. நீங்க இனிமே படிச்சுட்டு போய் மக்கப் பண்ணிட்டு போய் உங்கனால எக்ஸாம் கிளியர் பண்ணவே முடியாது. டிஎன்பிஎஸ்சில. அந்த காலம் முடிஞ்சுச்சு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி தான். 2025க்கு முன், 2025க்கு பின். புரியுதா? இதுதான் இனிமே நெலைம. சரியா? அதுக்கேத்த மாரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. கல்வெட்டியல் அப்டின்னா, கல்வெட்டுக்கள பத்தி படிக்கக்கூடிய ஒரு செய்திகள ஆராய்வதற்கான ஒரு துறை. கல்வெட்டுகள பத்தி ஆராயறதுக்கான துறை அப்டிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து, தம்மா என்பது பிராகித சொல். சரியா? இது சமஸ்கிருதத்துல வந்து தர்மா எனப்படுகிறது. அதன் பொருள் என்ன அப்டின்னா, அறநெறி. அப்ப இந்த தர்மம், தர்மம் அப்படிங்கிற சொல், தர்மா, தர்மம் அப்படிங்கிற சொல் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, தம்மா அப்படிங்கிற பிராகித சொல்ல இருந்து தான் சமஸ்கிருதத்துல தர்மா அப்படிங்கிற ஒரு சொல்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனுடைய பொருள் நம்மளுக்கு தமிழ்ல என்ன அப்படின்னா, அறநெறி, தர்மம். சரியா? அறநெறி அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்து, வலிமை மிக்க பேரரசர் அசோகர். ஸோ இந்த பாக்ஸ்ல வந்து நம்மளுக்கு அசோகர பத்தி குடுத்திருப்பாங்க. சரியா? அதாவது அசோகர் தான் வந்து மிகப்பெரிய ஒரு அரசரா இருந்திருப்பாரு. பேரும் புகழும் இருக்கக்கூடிய ஒரு இந்திய அரசரா இருந்திருப்பாரு. ஆனா கலிங்க போருக்கு அப்புறம் இவர வந்து நெறைய உயிர் வந்து இப்படி போகுதே, நெறைய பேர் வந்து இறந்து போறாங்களே, போர்னால இவ்வளோ ஒரு நாசம் வந்து நடக்குதே நாட்ல, அப்படிங்கிறத தாங்க முடியாம, அவர் வந்து அந்த போர் பண்றது எல்லாத்தையுமே விட்டுட்டு புத்த மதத்துல வந்து போயிருவாரு. சரியா? அந்த புத்த மதத்த வந்து ஏத்துக்கிட்டு மக்களுக்கு அதுக்கப்புறம் நெறைய சேவை பண்ணி, வாழ்நாள் முழுக்க வந்து அவர் அதே தான் வந்து பண்ணுவாரு. சரியா? அத பத்தி தான் இங்க குடுத்திருப்பாங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். பண்டைய இந்திய அரசர்களில் பெரும் பேரும் புகழும் பெற்ற அரசர் அசோகர் ஆவார். சரியா? இவரது ஆட்சியில் தான் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது. நல்லா நோட் பண்ணிக்கோங்கப்பா. இதெல்லாம் இந்த பாயிண்ட்லாம் வந்து கேட்பாங்க. இது ஜிஎஸ்ஸா, தமிழான்னே உங்களுக்கு தெரியாது. புரியுதா? இவரது ஆட்சியில்தான் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது. சரியா? கலிங்க போருக்கு பின் இதையும் கேட்பாங்க. எந்த போருக்கு பின் பல உயிர்கள் மடிவதைக் கண்டு வருந்தி போர் தொடுப்பதை கைவிட்டார் அசோகர் அப்படின்னு கேட்பாங்க. கலிங்க போருக்கு பின் பல உயிர்கள் மடிவதைக் கண்டு வருந்தி போர் தொடுப்பதை கைவிட்டார். அதற்கு பிறகு புத்த சமயத்தை தழுவி அமைதியையும் அறத்தையும் பரப்புவதற்காக தன் வாழ்க்கையையே அர்ப்பணித்தார். அதற்கப்ப புத்தர் வந்து எந்த மதத்தை வந்து அதாவது அசோகர் வந்து எந்த மதத்தை வந்து தழுவி இருந்தாரு அப்படின்னு கேட்பாங்க. அப்ப புத்த மதம். சரியா? புத்த சமயம். இவர் பீரியட்ல தான் புத்த மதம் வந்து நெறைய ஏரியாவுக்கு வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஓகேவா? பொதுமக்களுக்கு அவர் ஆற்றிய சேவை முன்மாதிரியாக விளங்கியது. வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் அசோகர் தான். சரியா? அதாவது எல்லாருமே தோல்விக்கு அப்புறம் தான் வந்து அவங்க வந்து நான் இனிமே போரே செய்யலப்பா.
என்னத்த தோத்துக்கிட்டே இருக்கோம். போரே இப்ப பண்ணலப்பா நான் இனிமே போரே எனக்கு வேணாம்ப்பா. நானே வாழ்க்கையில இனிமே திருந்தி, நான் உண்டு, என் இது உண்டுன்னு நான் இருக்க போறேன்ப்பா அப்படின்னு வந்து போயிருவாங்க. ஆனா வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் ஜெயிச்சிட்டாரு. கலிங்க போர்ல இவரு ஜெயிச்சிட்டாரு. பயங்கரமான போரு. பயங்கரமா நடக்குது. அத பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். நல்லாருக்கும் சரியா? அ அந்த மாரி வந்து நடக்குது. பயங்கரமா நடக்குது. அதுல வந்து இவரு ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவ்ளோ உயிர் வந்து போகுதே! ஒரு போர் இப்ப 2 பேர் சண்ட போடுறதுனால இவ்ளோ பேர் இறந்து போறாங்களே! அப்படிங்கிற மனசு கேட்காம போர வந்து தொறந்துட்டார். அதான் முதல் அரசர் வந்து இவரு தான். வெற்றிக்கு அப்புறம் போர் வந்து வேணாம் அப்படின்னு வந்து இருந்தவர். உலகிலேயே முதன் முதலாக விலங்குகளுக்கு தனியே மனை அமைத்து தந்தவரும் இவர் தான். சரியா? கால்நடை மருத்துவம். இன்னைக்கு இருக்காங்க பார்த்தியா? வெட்னரி டாக்டர்ஸ். கால்நடை மருத்துவம், கால்நடை மருந்தகம் இதெல்லாம் வர்றதுக்கு காரணமே இவர் தான். அசோகர் தான். அசோகர் தான் முதல்ல விலங்குகளுக்காக ஒரு மருத்துவமனை அமைக்கணும் அப்படின்னு வந்து பண்ணி குடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இன்றும் அவர் உருவாக்கிய சாலைகளை நாம் பயன்படுத்திக் கொண்டு இருக்கிறோம். நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆராக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய சாராநாத் கற்றூணில் உள்ள முத்திரையிலிருந்தே பெறப்பட்டது. சரியா? அசோகர் அப்பவே ரோடுகள்லாம் போட்டிருக்காரு. அததான் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்றோம். அதே மாரி நம்ம தேசிய கொடியில நடுவுல அந்த ப்ளூ கலர்ல ஒரு ரவுண்ட் இருக்கும் பார்த்தீங்களா? அதுல வந்து கோடு கோடா சக்கரம் இருக்கும். அதான் வந்து ஆராக்கால் சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 24 கோடுகள் இருக்கும். சரியா? ஆராக்கால் சக்கரம் அதுல. அது எங்கிருந்து எடுத்தாங்க அப்படின்னா, இந்த அசோகர் நிறுவிய சாராநாத் கற்றூன்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. சரியா? சாராநாத் அப்படிங்கிறது ஒரு கல் தூண். சரியா? இங்க இருக்கும் பாருங்க காமிக்கிறேன். இந்தா இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுல இருக்கு பார்த்தீங்களா? இந்த முத்திரை எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்றோம். கரெக்ட்டா? இந்த சிங்க முத்திரை, நம்மளுக்கு அரசாங்க முத்திரையில இருக்கும். அதே மாரி இங்க பாருங்க இந்த யானை படம், இந்த குதிரை படம் இது எல்லாமே இதே மாரி தான். இதுதான் இந்த ஆராக்கால் சக்கரம். இந்த நடுவுல இருக்கு பார்த்தீங்களா? சென்டரா இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் ஆராக்கால் சக்கரம். இதுல இந்த கோடுகள் வந்து 24 கோடுகள் இருக்கும். சரியா? அதான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சிம்பிள் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா, இந்த அசோகர் கட்டுன இந்த சாஞ்சி ஸ்தூபியில இருக்கக்கூடிய இந்த சாராநாத் கல் தூண்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. சரியா? இதிலிருந்து அசோகரது முக்கியத்துவத்தை நாம் அறியலாம். ஆனால் இத்தகைய சிறப்புகளை கொண்ட அசோகர் குறித்த தகவல்கள் வரலாற்றின் பக்கங்களில் 20ஆம் நூற்றாண்டு வரை இடம்பெறவே இல்லை. 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அசோகர் பத்தின குறிப்பே கிடைக்கலங்க. ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளரான வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சேப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் போன்றவர்கள் வரலாற்று ஆய்வுகள் மூலம் கண்டுபிடித்த வரலாற்று சான்றுகள் தான் மாமன்னர் அசோகரின் சிறப்புகளை வெளி உலகுக்கு கொண்டு வந்தன. புரியுதா? நம்ம வரலாறு என்னங்கிறத வெளிநாட்டுக்காரன் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கான். எவ்வளோ ஒரு டெவலப்மெண்ட் பாருங்க. ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்களான வில்லியம் ஜோம்ஸு, ஜேம்ஸ் பிரின்செப்பு, அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இவங்கனால தான் இன்னைக்கு அசோகர்ன்னு ஒருத்தர் இப்படி இருந்திருக்காரு. இவ்வளோ பெரிய கலிங்க போர் நடத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் புத்த மதத்துக்கு வந்து மாறியிருக்காரு. இவ்வளோ நல்லதுகள் வந்து மக்களுக்கு செஞ்சிருக்காரு. கால்நடை மருத்துவமனை வந்து அமைச்சு குடுத்துருக்காருங்கிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியவே வருது. புரியுதா? அதுக்கப்புறம் இதன் அடிப்படையில் சார்லஸ் ஆலன் எனும் ஆங்கிலேய எழுத்தாளர் அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டார். அந்த நூலின் பெயர் தான் த சர்ச் ஆஃப் தி இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். அதற்கு பிறகு பல ஆய்வாளர்கள் தங்கள் ஆய்வுகள் மூலம் அசோகரின் பொற்கால ஆட்சி குறித்த செய்திகளை வெளிக்கொணர்ந்தனர். இதற்கான சான்றுகள் சாஞ்சி ஸ்தூபியிலும் சாராநாத் கர்த்தூனிலும் காணப்படுகிறது. இவை அசோகரின் பெருமையை நமக்கு எடுத்து சொல்கிறது அப்படின்னு சொல்றாங்க. த சர்ச் ஃபார் தி இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் டைட்டிலே எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. அந்த எம்பரரே காணோம்டா. அவர தேடுங்கடா. அந்த எம்பரர் பத்தின கொஞ்சமாவது அந்த டேட்டாவ எடுங்கடா அப்படிங்கிற மாரி இருக்கு. சரியா? இதான் அவருடைய காலங்கள்ல இருந்த அவரு அவரு உருவாக்கப்பட்ட அவங்க இதுல கட்டப்பட்ட 2 விஷயங்கள். சாஞ்சி ஸ்தூபி 1, இன்னொன்னு சாராநாத் கட்டூன். சரியா? இந்த சாராநாத் தூண் வந்து இதுலருந்து தான் நம்மளுடைய அரசு முத்திரைகள் எல்லாத்தையுமே வந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? சரி ஓகேப்பா. ஸோ இதோட வந்து இந்த லெசனுக்கான பாக்ஸ் டாபிக் வந்து முடிஞ்சுச்சு. சரியா? ஸோ இதுக்கான பிடிஎஃப் வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் நம்மளோட டெலகிராம் சேனல்ல வந்து நான் உங்களுக்கு வந்து போட்டு விடுறேன். சரியா? ஸோ எல்லா கிளாஸஸுமே வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கடைசி வரைக்கும் கவனமா பாருங்க. ஏன்னா, அது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் குடுக்கும். உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மென்ட் குடுக்கும். நான் ஆரம்பத்தில அப்படி சொல்ட்டேன். இப்ப கடைசியில ஏன் இப்படி சொல்லி இப்ப இப்ப நான் என்ன உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா இப்ப வரைக்கும் நீங்க பார்த்திருக்கீங்க இல்லையா? நீங்க தான் வந்து உங்களுக்கு தான் வந்து அந்த ஸ்போர்ட்டிவ்னஸ் உங்களுக்கு தான் வந்து அந்த ஜெயிக்கணும் அப்படிங்கிற வெறி வந்து அதிகமா இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? ஸோ பாதியில ஸ்கிப் பண்ணிட்டு போறவங்கள விட இது நம்மளுடைய வாழ்க்கை. நம்மளுடைய வாழ்க்கைக்காக நம்மளுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிஷம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வரியும், ஒவ்வொரு லைனும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நெனச்சவங்க மட்டும் தான் இவ்வளோ நேரம் வந்து வீடியோவ கன்டினியூவா பார்த்திருப்பீங்க. புரியுதா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு இந்த ஒரு ஸ்போர்ட்டிவ்னெஸ் இந்த ஒரு ஹார்ட் ஒர்க்க எப்பயுமே கைவிட்றாதீங்க. இது உங்களுக்கு கண்டிப்பா காப்பாத்தும். நீங்க ஒவ்வொரு வீடியோ கம்ப்ளீட் பண்ணும்போதும், உங்களோட மனசுக்குள்ள உங்கள அறியாமயே மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன், மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் கிடைக்கும். நம்ம இத முடிச்சிட்டோம்டா அப்படிங்கிற அது உங்களுக்கு வெளிய தெரியாது. ஆனா உள்ளுக்குள்ள உங்க மனசு இருக்க அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நீங்க ஒரு லெசன் படிக்கிறீங்க, ஒரு வீடியோ கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னா, நாளைக்கு உங்கனால 2 பார்க்க முடியும். அதுக்கப்புறம் 3
புரியுதா? ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி, உங்களுடைய ஸ்கில் வந்து இன்கிரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கே தெரியாது. புரியுதா? ஒவ்வொன்னும் முடிக்கும்போதும் உங்க மனசு வந்து உங்களுக்கே வந்து உள்ளுக்குள்ள சொல்லிக்கிறோம். ஜெயிச்சிட்டோம்டா! ஒண்ணு முடிச்சிட்டோம்டா! அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலுக்கு நீங்க வாங்க. புரியுதா? அப்பனா தான் உங்கனால எல்லாத்தையுமே கடைசி வரைக்கும் கம்ப்ளீட்டா பண்ண முடியும். சரியா? சரி, ஓகே. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா போயிருச்சுப்பா. வெரி சாரி. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நம்ம அ டெட்யூனோல அந்த கன்டென்ட் என்னவோ அத மட்டும் சொல்லுவோம். சரியா? எக்ஸ்ட்ரா டாபிக் எதுவும் வேணாம். எல்லாமே இனிமே அப்படிதான். என்ன நம்ம பாடம் எடுக்கிறோமோ, லெசன் வீடியோல அந்த லெசன்ல என்ன இருக்கோ அந்த லெசன மட்டும் பத்தி பேசுவோம். சரியா? மத்தபடி நான் அதர் விஷயங்கள் மோட்டிவேஷன் சம்மந்தமா, உங்க கேள்விகள் சம்மந்தமா பேசுறதுக்கு நான் லைவ்ல வந்து வரேன். சரியா? 1, 2 லைவ்ல கூட நான் ஒரு நாளைக்கு 1 நாள் விட்டு 1 நாள், 2 நாளைக்கு ஒரு தடவ அந்த மாரி கூட உங்களுக்கு லைவ்ல வந்து நான் எல்லாத்தையும் சொல்றேன். சரியாப்பா? சரி, ஓகே. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். இன்னும் போய் நல்லபடியா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.